லலிதா வேலையை பாத்தியா பார்வதி? மாதர் முன்னேற்ற சங்க ஆண்டு விழா நடத்துனது எதுக்குன்னு நினைச்சேன். முதலாளி வரதராஜ முதலியார வலவீசி பிடிக்கத்தான். அவளை கட்டின அந்த அப்பாவி சிவசாமி இவ தெரியறத பொறுக்காம வெளியே தலை நீட்டுறதில்லை. இப்ப இவளை தட்டு கேட்க ஆள் இல்லாம வாழ இருந்த குரங்கு வனத்தை அழிக்க கிளம்புற மாதிரி எல்லாம் புறப்பட்டு இருக்கா. இவளோட சேர்ந்துகிட்டு நம்ம கலாவும் தலைகால் தெரியாம இல்ல பேசுது. இது இப்படி நடந்தா நம்ம குடும்பத்தின் பெருமை என்ன ஆகிறது? சித்தப்பா கிட்ட சொல்லி கலாவை கண்டிக்கலன்னா காரியம் கெட்டு போகும். கலா சின்ன பொண்ணு தானே, விளங்காம பேசுது. ஏண்டா சுந்தரா, குடும்பத்துக்கு கெட்ட பேரு வரக்கூடிய அளவுக்கு கலா என்னடா செஞ்சா? விவரமா சொல்லு. கட்டின புருஷனை துரத்தி அடிச்சிட்டு கண்டபடி திரியிற லலிதா கூட நம்ம கலா சேர்ந்து திரியிறது நல்லதில்ல சித்தப்பா. என் சிநேகிதிய பத்தி வித்தியாசமா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, தெரியுமா? சிநேகிதியா? சிநேகிதி கட்டினவனை கைவிட்டுட்டு கண்டவங்களுக்குள்ளா போடுற இந்த காதகியவா உன் சிநேகிதின்னு சொல்றேன்? அம்மா 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 அம்மா, பாருமா, இந்த பார்வதி எங்களை கிளப்ல அவமானப்படுத்துறது போதாதுன்னு வீட்டுக்கு வந்து என் சிநேகிதி லலிதாவை சுந்தரனை என்னென்னமோ சொல்லி திட்டுதுமா. இந்த ஆடுகாலியோட சேர்ந்து நம்ம கலா ஊர் சுத்துறது நல்ல இல்ல. ஏண்டா சுந்தரம், எங்க வீட்டு சோரா உன்னை இப்படி எல்லாம் பேச சொல்லுது? அவர் மீசை முளைச்ச ஆண் பிள்ளை சிங்கம் இல்ல, அகங்காரம் திமிரும் ஆண்களோட உடன் பிறந்ததாச்சே. நான் ஆடுகாலி காதகி கண்டவனை குள்ளா போடுறவன் பேசுறது பாத்தியா கலா? உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச வரவேற்பும் வாழ்க்கும் போதுமா? இனி இந்த வீட்டுல லலிதாவின் கால் தூசி விடப்படாது. ஆமா லல்லி 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 கலா, லல்லி லல்லி கலா, பாத்தியாமா என் சிநேகிதி அவமானப்படுத்தி அனுப்பிட்டதே? அம்மா, நான் முடிவா கேட்கிறேன், இந்த வீட்டுல அவங்க 2 பேர் இருக்கணுமா இல்ல நான் வெளியேறட்டுமா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. பின்ன எப்படி அம்மா சொல்லணும்? அம்மா, இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஏண்டா சுந்தரம், வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சோ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லாத்தையும் கண்டவ மாதிரி ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கிற என் செல்வ மகள நீங்க 2 பேரும் ஏன் இப்படி கழிக்கிறீங்க? நீங்க இனிமே இந்த வீட்டுல இருந்தா நானும் என் மகளும் ஊருக்காகலதான். பார்வதி, நான் அடக்க மாட்டேன். நீ கொண்டவன் தயவு இருந்தா கூரை ஏறி சண்டை போடுவான். நீங்க ஒரு ஆம்பளை எனக்கு வந்து வாச்சிருக்கீங்களே. கழுத வாய மூடு. கட்டினவளையும் பெத்த மகளை விடவா அவங்க உங்களுக்கு கருமா போயிட்டாங்க? ஆமாம்மா, அப்பா மனசு இப்ப கெட்டுதான் போச்சு. அம்மா, இந்த வீட்டை இவங்களே ஆண்டு அனுபவிக்கட்டும். வாமா போலாம். சுந்தரம், இதெல்லாம் என்னடா? சித்தப்பா, உங்களுக்குள்ள தகராறு ஏற்படுறதுக்கு நாங்க ஒரு காலம் காரணமா இருக்க மாட்டோம். என்னை இது நாள் வரை உங்க சொந்த புள்ள மாதிரி வச்சு ஆதரிச்சு என்னையும் பார்வதியையும் அருமை பெருமையா வச்சு பராமரிச்சதுக்கு நான் ஜென்ம ஜென்மத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன் சித்தப்பா. நாங்க எங்க போனாலும் உங்களை மட்டும் மறக்க மாட்டோம். உங்க ஆசீர்வாதம் இருந்தா எங்களுக்கு ஒரு குறையும் வராது. வரேன் சித்தப்பா. சுந்தரம், நீயுமா என் மனசை வேதனைப்படுத்துற? பார்வதி ஓமா உள்ள. மன்னிக்கணும் சித்தப்பா, எங்களை தடுக்காதீங்க. வர்றேன் சின்னம்மா, வர்றேன் கலா. சின்னையா, கலா நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கும்படியா பாத்துக்கங்க. வர்றேன். சின்னையா, எல்லாத்தையும் பாத்தி ஐயா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஐயா இருக்கிறேன். இதெல்லாம் என்ன ஐயா? தேளுக்கு மணியம் கொடுத்தா அது ஜாமத்துக்கு ஜாமம் கொட்டுமா? நீங்க கொடுத்த இடத்துல தான் ஐயா இப்படி எல்லாம் ஆச்சு. இத பாருங்க, அவங்களை கட்டுப்படுத்தி நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நிலநாட்டுல குடும்பம் உருப்பட்ட அப்புறம்தான். என்னத்தானே சொல்ற சின்னையா? வேற யார சொல்றது பெரிய ஐயா? என்னால உனக்கு மேலும் மேலும் கஷ்டம்தான் நேருது பார்வதி. நீ என்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து ஒரு சுகத்தையும் அடையலைங்கிறது நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. நீங்க இப்படி பேசலாமா? துன்பம் வருகிற போது துளியும் அஞ்சக்கூடாதுன்னு பிறருக்கு புத்தி சொல்ற நீங்க கட்டிய மனைவியிடம் இப்படி பேசலாமா? நீங்க அடையும் இன்பத்திலும் துன்பத்திலும் உங்க பத்தினிக்கு பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல உங்க பார்வதியை சோதனை செய்து பாக்குறீங்களா? ஆஹா, கணவனே தெய்வம் என்று கருதி வாழும் கற்பு கரசி இன்னைக்கு நான் காண கொடுத்து வைத்தது. இனிமே நான் போற வழிக்கு
நிச்சயமா புண்ணியம் கிடைக்கும். யாரு? சிவசாமியா? ஆமா சுந்தரம். பார்வதி தெரியுதா? லலிதாவின் கணவன். அந்த சண்டாளிக்கும் எனக்கும் உறவா? அவள் பேச்சை எடுக்காதே சுந்தரம். அவள் பேரை சொன்னவங்களுக்கு சோறு கிடைக்காது. ஆமா, நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க வந்தது? சின்னம்மாவும் தங்கையும் செய்த கைங்கரியத்தினால வீட்டை விட்டே வெளியேறிட்டோம் சிவசாமி. அதுவும் லலிதா தான் காரணம். அந்த ஆடுகாலிக்கு ஆண்டவன் என்ன கதியை கொடுக்க போறானோ? ஏன் சுந்தரம், ஒண்ணு செய்ய. என்னது? நான் இந்த ஊரை விட்டே கிளம்பிடலான்னு முடிவு கட்டித்தான் இங்க வந்து உட்கார்ந்தேன். எனக்கு வேண்டிய ஒரு வீடு ஒண்ணு என் பொறுப்புல இருக்கு. நீங்க அதுல வந்து வசதியா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு போறேன். அப்பதான் எனக்கு நல்ல கதி கிடைக்கும். என்னம்மா யோசிக்கிற? வாமா. வா சுந்தரம். பார்வதி, சொல்ல போறேன். ஐயா போயிட்டாருமா. நம்மளெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டாருமா. ஐயோ, படிக்க தெரியாம இருக்கும் போதே இப்படி இருக்கிறீங்களே. அன்புள்ள சின்னையாவுக்கு எனக்கு இல்லற வாழ்க்கை கசந்து போய்விட்டது. இந்த சம்சார சாகரத்தை தாங்க முடியாம போய்விட்டது. நான் போறேன். என்ன யாரும் தேட வேண்டாம். அதனால பலன் கிடைக்காது. திரும்பி வராத இடத்துக்கு போறேன். ஐயா தர்மபிரபுவே, சம்சாரத்தை கூட எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத சாந்த புருஷன் நீங்க இப்படி போலாமா? ஐயோ, 50,000 ரூபாய் கடனுக்காக நம்ம வீட்டை ஜப்தி செய்யறதுக்கு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டா. சில்லற கடன்களை ஒண்ணு விடாம தீர்த்து போட்டு நீயும் வந்து சேரு. உனக்காக கற்பக பூங்காவில காத்திருப்பேன். அது எங்கம்மா இருக்கு? எப்படி வர முடியும்? நானு வந்து சேரு. வந்துடுறாங்க, வந்துடுறேன். நீங்க போன இருப்பாடு எனக்கு என்ன வேலை? என்னை கூட்டிட்டு பாரு சின்னையா. மகளே, உங்க அப்பா என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு. உசுராம ஆச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. இந்த ஆம்பளைங்களை இப்படித்தான் கட்டின மனைவியையும் பெத்த மகளையும் பரிதவிக்க விட்டுட்டு தற்கொலையா செய்துக்கிறது கோழைங்க. சின்னையா, இன்னும் என்னையா சொணக்கம்? சீக்கிரம் அத்தைக்கு ஆக வேண்டியதெல்லாம் செய்ய சொல்லியா. அவசரப்படாத கோதண்டம். ஐயா சடலத்தை இவங்க கண்ணுல காட்டுற வரைக்காவது பெரியம்மா மஞ்சா குங்குமத்தோடு இருக்கட்டும். எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கணும்னு எவ்வளவு நாள் காத்திருந்தாரோ. பெரியய்யா, நிம்பல் எல்லாம் என்னத்துக்கு அழுகுறா? ஐயா தசத்தராம் ஜட்காமல் சே பெரியய்யா எங்களை எல்லாம் விட்டுட்டு போட்டாரியா. उठाना था फूटा। अरे भगवान, बहुत अच्छा है, बहुत अच्छा है। अरे छोटा भैया, अरे इधर आओ, इधर आओ। देखो कोर्ट आर्डर, देखो देखो भैया। अरे भैया सुनो, இந்த மக்கான் இந்த வீடு நம்மளுக்கு சொந்தம். மாலும் மாலும் सब लोग வெளியே போ. பெரியய்யா கர்மம் முடிறதுக்காவது இங்க இருந்து தொலைறோம் ஐயா. अरे तुम क्या बोल रहा है सिन्नैया? चुप रहो। அட பகவானே, எங்களை இந்த கதி கொண்டாந்து விட்டுட்டா மண்டையை போடுவாரு. சின்னையா, எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிற வரையிலாவது இவனை கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லி கேளையா. ஐயா ஜட்காமில் முதலாளி. அடே ஜாஸ்தி பேசாதே என்று ஜடக்மல் கேட்க மாட்டான். எல்லாரும் வெளியே போங்க, ஜல்தி போங்க. போறோம் இரியா. பெரியம்மா இவன் கல் மனசுக்காரன், எதுக்கும் அஞ்ச மாட்டான். வாங்க போலாம், அதுதான் மரியாதை. கொடி கட்டி வாழ்ந்துட்டு கோடியில போய் குந்த வச்சுட்டு போவாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப எங்க போறது சின்னையா? ஏன்
என் வீட்டுக்கு போவோம். என்ன வெறும் பெயர்ல நினைச்சுக்கிட்டீங்க? அரே நம்ம ஆளெல்லாம் உள்ளே வாங்கப்பா. இன்னும் ஏன் டிலே பண்றேன், ஜல்தி போங்க. என்னையா நீங்க சாமான எல்லாம் எடுத்துக்கிட்டு போக வேண்டாம். வாங்க வாங்க. அரே நம்ம சாமானே தொட்டா போலீஸ் கூப்பிடுவான். போலீஸ் அநியாயமா வட்டி வாங்குறவனுக்கு இறக்க எங்க இருக்கு போகுது. வாமா போலாம். வாங்கம்மா. தேரோ சின்னையா நீ இங்கே நில்லு. அம்மா நீங்க முன்னாடி போங்க, நான் இவன் கணக்கை தீர்த்துட்டு வர்றேன். போ. ஐயே, என்ன இது? மனுஷனுங்க குடி இருக்கிற வீடா? ஒரே குப்பையும் கூடவுமா? சி, பெருச்சாளி கூட இருக்க லாயக்கு இல்ல. உன்னை போல வாயாடிகளை அடைச்சு வச்சு வழுக்கி கொண்டு வரதுக்கு தான் சரியான இடம், புரிஞ்சுக்க. அம்மா, இந்த வீட்டுல எப்படிமா இருக்கிறது? எல்லா வசதிகளோடையும் அரண்மனை போல வீட்டுல இருந்துட்டு இந்த கொட்டடியில இருக்கிறதுனா எனக்கு மனசு கஷ்டமாத்தாம இருக்குது. ஆனா அத நினைச்சு இப்ப என்னம்மா பண்றது? என்ன பண்றதா? இந்த வீட்டுல அரை நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நான் இருக்க போறதில்ல. அப்படிங்களா? வெளியே போ, போ வெளியே. வீதியில பிளாட்ஃபார்ம் அகலமா இருக்குது, அங்க போய் இருந்துக்க போ. அம்மா தம்பி அப்படி சொல்லாதப்பா. இனிமே உன்னை தவிர வேற யார் இருக்கா எங்களுக்கு? இல்ல 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 இல்ல. அப்ப வெட்டி கதை அளக்கிறத நிறுத்திட்டு உள்ள போய் சமையலுக்காக வேண்டியதை பாருங்க. என்ன சமையல் வேலையை நாங்க கவனிக்கிறதா? இங்க சமையல்காரன் இல்லையா? இங்க சமையல்காரனும் இல்ல, சாப்பாட்டு ராமனும் இல்ல. இத பாரு, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா உள்ள போய் சமைச்சு சாப்பிடுங்க. இல்ல கூஜாவில தண்ணி இருக்குது, 2 டம்ளர் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணாராமான்னு போய் படுத்துக்குங்க. அம்மா கேட்டியாமா அவர் பேசுனதே? இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. நாம போய் அடுப்பு மூட்டலையோ நம்ம வயிறு தான் காயும். வாம்மா. என்னம்மா சொல்ற? ஜனையா ஐயோ, என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? உயிரும் பிரிஞ்சாச்சு, சொர்க்க வாசனம் பிறந்தாச்சு. ஐயோ பாத்தியாரா வந்து எனக்கு மாலையிட்ட நீங்க இப்படி என்ன சரியா தவிக்க வச்சுட்டு போயிட்டீங்களே. அம்மா அம்மா இங்க வந்து பாருமா. என்னையா என்ன இதெல்லாம்? ஐயோ இப்படி போயிட்டியே. சரியான மனைவி வாய்க்கலன்னு அந்த லோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரம்மா. ஒருவேளை நம்ம ஐயா கூப்பிட்டாரோ என்னமோ. ஐயா, பெரிய ஐயா. அம்மா, உன் மருமகனுக்கு நானா யமனா வந்து வாய்க்கணும்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதானா? ஐயோ, இனி உங்களை பிரிஞ்சு நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன். சாவி இருக்க மாட்டேன், பழிகாரி இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. சின்னையா என்ன நிஜமாவே குருடுவா போல் இருக்குது. கொல்றடா. இப்ப தாப்பா உனக்கு உயிர் கொடுக்கறா உன் மனைவி. சாகரத்துல கூட பாத்தாங்க என்ன இப்படி ஏமாத்தணும். இந்த ஆம்பளைங்க புத்தி இப்படித்தான் போல் இருக்கு. சின்னையா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கு ஏறிக்கிச்சு போல் இருக்க. பிறவி குணத்துக்கு மட்டை வச்சு கட்டினா தீரவா போகுது. இல்ல இல்ல, நான் மாறிட்டேன். எனக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே நான் அப்படி எல்லாம் நடக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சின்னையா, மன்னிக்கலாமா? அட மன்னிச்சிருப்பா. எழுந்துரு. இன்னும் எழுது எழுது எழுது. இன்னும் ஒரே ஒரு தரம். அடட, என்னப்பா இப்படி ட்ரில் வாங்குற? எழுது. அத்தை கால விழு. புருஷ மனசு கொணாம நடந்து மகராசியா இருமா. ஐயா, சின்னையாவுக்கு. ஐயோ, நீ ஒண்ணுமா வேண்டாம்மா. கால் என்னத்துக்காக வேண்டுமா? நீங்க 2 பேரும் அன்றில் பறவை போல ஆடி பாடி ஆனந்தமா 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். அவ்வளவுதாம்மா எனக்கு ஆசை. அரே சின்னையா, அந்த பொண்ணா காலிலே விழுந்தது அப்படின்னு அவ அம்மாலே நம்ம காலிலே விழ சொல்லு. அட பாவி, எங்க வீட்டை விட்டு துரத்துனதும் இல்லாம இங்க வந்து ஓங்காலி என்ன விழுந்து சொல்ற? அரே பியாரி, கோபத்திலையும் படா ஷோக்கா இருக்கி. பெரியம்மா, அந்த ஆளை நம்ம கவனிச்சுக்கிறான். அரே கசரத்ராம் ஜட்காமல் சே. அரே நம்மளுக்கு பெரியம்மாவை நிம்பல் என்ன சொன்னா நிம்பளே சும்மா விடுறான் இல்லையா? தேக்கோ. அப்பா, நீங்களா? என்ன உங்க பாட்டை நான் நினைச்சேன். இந்த வேஷத்துல எவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தீங்க. நான் தெரியாதனமா ஏதோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா,
ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் வீராஞ்சநேயா. சின்னையா, பெரியய்யா, என்ன ஆச்சரியம், எல்லாம் அடியோட மாறி போச்சே. பெண்கள் திருந்திட்டா எல்லாம் மாறிடாதா பின்ன? பெரியய்யா, இன்னோட எல்லாம் சரியாயிடுதுங்க ஐயா. கடா திருந்தியாச்சு, நம்ம பெரியம்மா கூட வீடே கலகலன்னு இருக்கு தெரியலீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பார்வதி செஞ்ச பூஜாபரம் தாங்க. நம்ம பார்வதிக்கும் சுந்தரத்துக்கும் நான் ரொம்ப கொடுமை செய்துட்டேன். அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். அப்புறம் ஏன் தாமசம்? புறப்படுங்க, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். பார்வதி, அத்தே, ஏன் தெரியுமா, உனக்கும் சுந்தரத்துக்கும் நான் பொறுக்க முடியாத கொடுமை செய்துட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிருமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. செய்யற தவற திருத்திக்கிறது தான் நல்லவங்க இயல்பு. தம்பி சுந்தரம், நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு புறப்படுங்க. நல்லது சின்னம்மா. பெரியய்யா, சின்னையா, பார்வதி போல வீட்டுக்கு ஒரு பெண் இருந்தா சிதறி போன குடும்பம் ஒண்ணு சேரும். அந்த வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஆமா ஐயா. எல்லாம் அம்பிகையின் திருவருள். அவள் பாக்கியம்தான் நம் எல்லோரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு. எல்லாம் அந்த முருகன் செயல்.